பிரியாணி வாங்கியிருப்பேங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரியாணி மாதிரி இல்லை. இது ஏதோ சின்ன சின்ன அரிசியாக. நான் உங்கள் சான். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ஏற்காடு தான் போகலான்ட்டு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் சூடு தாங்க முடியலைங்க. அதனால தான் சரி ஒரு நாள் டைம் கிடச்சிது, சரி போயிட்டு ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டோம். அதுவும் இல்லாமல் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பட்ஜெட்டில் பார்ப்போம். இது வரைக்கும் யாரும் இந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பட்ஜெட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க, நம்ம இன்றைக்கி ஆல்ரெடி டிக்கெட் எடுத்துட்டேன். லைக் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 135 ஆச்சு. ஐயோ, ரேட் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சரி இதுக்கப்புறம் எதுவும் ரேட்டு சொல்ல மாட்டேன். ஃபைனலாக உங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்கிறேன். நம்ம இப்போதைக்கு டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகிடுச்சு. ஸோ 10 மணிக்கு ட்ரெயின். நம்ம இதில் தான் போகிறோம், ஆண்டிசூரில் தான் போகிறோம். ஃபில் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஸோ நான் வரும்போது அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்து லைட்டே போட்டாங்க. இங்கே 10 மணிக்கு எடுக்கிறாங்க. சேலமில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:45 போட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 135 தான் ஆச்சு. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ ஆச்சு, என்ன ஆச்சு, பட்ஜெட்டில் எவ்வளோ முடிக்கிறோம் அப்படின்றது ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரைஸ் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 ஆகுதுங்க. சேலம் வந்து இறங்கியாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 3 மணி ஆகுது. அது ஆக்சுவலி வந்து ஒரு 20 மினிட்ஸ் டிலேவே காமிச்சிட்டு வந்தது. பார்த்தா இங்கே வந்து கரெக்டாக ஈவன் பண்ணிட்டாங்க. வந்து ஒரு 3 மினிட்ஸ் தான் டிலே ஆகிருக்கு. இவனை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நைட்டெல்லாம் தூங்க விடலைங்க. அப்பா என்ன சவுண்டு, பயங்கரமான சவுண்டுங்க. ஐயோ முடியலைங்க, ஆனால் பயங்கர சவுண்டுங்க. ஐயோ முடியவே இல்லை, அவ்வளோ ஒரு சவுண்டு. தூக்கமே வரலன்னு வச்சு தூங்க முடியல, அப்படி ஒரு சவுண்டு. நம்ம ரைஸ் மில்லில் கூட இருந்துடலாங்க. ஆனால் இந்த இதில் அவ்வளோ என்ன சொல்கிறது, இந்த பெட்டி பாதையில் இருக்கவே முடியல, அவ்வளோ ஒரு சவுண்டு. நம்மளுக்கு வந்து டைம் நிறையவே இருக்குது. இப்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 3:10 தான் ஆகுது. ஸோ நம்ம ஒரு 3-4 ஹவர்ஸ் இங்கே ரெஸ்ட் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாளைக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ஸோ அதுக்கு வந்து இங்கே வெயிட்டிங் ஹால் இருக்குல்ல, வெயிட்டிங் ஹாலில் போயிட்டு நம்ம கேட்போம். அதுக்கு வந்து பிஎன்ஆர் நம்பர் இருந்தால் தான் வந்து வெயிட்டிங் ஹால் கொடுப்பாங்களாம். ஸோ நம்மளது வந்து கேன்சல் ஆச்சுல, அந்த டிக்கெட் கேன்சல் ஆச்சுல, அந்த டிக்கெட்டோட பிஎன்ஆர் வச்சு கேட்டு பார்ப்போம். கொடுத்தா பார்க்கலாம், இல்லைனா இங்கே தான், அவ்வளோதான், வேறு இல்லை. அப்படியே நம்ம இங்கே இந்த இதுலேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படின்னு நம்ம காலையில் எழுந்துச்சி கிளம்புவோம். காலையில் ஒரு 7 மணிக்கு கிளம்புனா சரியாக இருக்கும். இங்கேருந்து ஒரு 1 ஹவர் மலைக்கு ஏறுறதுக்கு. இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ 1 ஹவர் ஆகுமா. ஸோ 7 மணிக்கு கிளம்பி 7 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம்னா 8 மணிக்கு அங்கே போயிட்டாலும் அப்படியே நம்ம ரவுண்ட் அடிக்க சரியாக இருக்கும். ஸோ வாங்க இந்த ஹால் போய் கேட்போம். இந்த வெயிட்டிங் ஹால் வந்து காட்டலான்றதுக்காக வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்தாக்கா அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பேசஞ்சர்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, சரி நீங்கள் அதெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அது அவங்க சொன்னதும் பார்த்தா கரெக்டாக தான் இருந்தது. ஏன்னா எல்லாம் கொஞ்சம் டயர்டில் படுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த நேரத்தில் வீடியோ எடுத்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. குட் மார்னிங் மக்களே. 3 மணிக்குள்ளே போனோம், 3 ஆகிடுச்சு. இப்போ 5:45 வெளியே வந்தோம். 75 rupees வாங்கினாங்க. ஸோ 5 minutes later. உங்கள்கிட்ட சொல்லும் போது ஞாபகம் வந்தது, சேஞ்சு தரவே இல்லை. நான் விட்டுட்டு இருப்பேங்க. ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு குழந்தைங்களாம் கிளப்புறதுக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த 3 பேருக்குமே 25 சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அவ்வளோ இதுவாக பார்க்கும்போது நம்ம தான் விட்டணும். ஸோ அதனால தான் வந்து இந்த 25 சேஞ்ச் வாங்கிட்டு போகிறேன்.
கைஸ் இப்போ வந்து நம்ம ஏற்காடு போகிறதுக்கு வந்து பஸ் இங்கேருந்து டேரெக்டாக இல்லையா. ஸோ புது பஸ் ஸ்டாண்டு போயிட்டு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மாறி போகணுமா. பரவாயில்லைங்க, நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஏரியாவுக்கு வர்றது. ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குதுங்க, நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நான் சேலம் வந்து ஏதோ ஒன்று நினச்சேன், நான் பார்த்தா நல்லா நீட்டாகவே இருக்குது, சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். வெளியே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இது மேலே போயிட்டு புது பஸ் என்னடா அது பிளாட்ஃபார்ம் ஒன்று தான் வந்துருக்குமா, திரும்பவும் போகணுமா அந்த பக்கம். சரி வாங்க, வெளியே வந்தாச்சு. பஸ் ஏறியாச்சு புது பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ இப்போ அங்கே போயிட்டு பஸ் மாதிரி போக வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே புக் ஃபேர் போட்டிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா அந்த ஓவியம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ளே போகலான்னு பார்த்தா இப்போதைக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம ஈவினிங் வந்தாக்கா நம்ம பார்க்கலாம். இது நல்லா இருக்குது பாருங்கள். இப்படி அவ்வளோதாங்க, புது பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ஸோ அங்கே போகிறதுக்கு பஸ்ஸு பார்க்கணும், எந்த பஸ்ஸு போகுதுன்னு தெரில. இன்னும் நல்ல பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க, சூப்பராக. இன்னுங்க ஒரு மணி பஸ்ஸுன்னாங்க, இவ்வளோ நேரம் நிற்கிறோம். பஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸாக நிற்கிறோம், பஸ்ஸே காணாங்க. இல்லை அங்கே பாருங்கள், இந்த க்ரௌடு எல்லாம் அங்கே நிற்கும். இப்போ அங்கே போகிற க்ரௌடு தான் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. ஃப்ரண்ட்டில் எல்லாருமே அங்கே வந்து இதுக்கு போகிற க்ரௌடு தான், ஏற்காடு போகிற க்ரௌடு தான். கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் தான் நிற்கிறோம். எப்படியோ அடித்து பிடிச்சி உனிப்பழம்னு சொல்லுவாங்க. உனிப்பழம் இது நிறைய சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது. இதே இந்த செடியும் பார்த்தீங்கன்னு
தேடிட்டே வந்தேன், பார்த்தா நான் எனக்கு எதிர்பார்த்த மாதிரியே ஒரு அந்த நம்ம நினச்சது கிடச்சிடுச்சு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காப்பி பழங்க. அதுதான் நீங்க பேர் குண்டூர் வச்சுது. ஆந்திரா நடந்து அப்படியே நடந்து நடந்து இப்போ வந்துட்டீங்க. இது பேர் தான் லேடி சீட் தான், லேடி சீட். ஆனால் எவ்வளோ தூரம் போட்டு வைக்கல, கொஞ்சம் தூரமாக தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து இங்கே வந்துட்டு இருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. ஆனால் ஆட்டோலாம் வச்சிங்கன்னா தாளிச்சிருவாங்க ஆட்டோக்காரங்க. தயவு செஞ்சு ஆட்டோலாம் வராது, ஓன் வெஹிக்கிள் வந்தால் வந்துருங்க. இல்லைன்னா நம்மள மாதிரி நடந்து பேசிட்டு நடந்து வந்துருங்க, அவ்வளோதான். ஆட்டோ வந்தாச்சு நினைக்கிறேங்க. அது வரைக்கும் பார்த்தீங்களா சில்க் வேல்டு
ஃபுல் சேலம் சிட்டி அப்படி இருக்கு பாருங்க, வேற லெவல், சூப்பரா இருக்கு. காலையில அந்த வழி அப்படிதான் இருக்கு, வந்து அப்படியே வந்துருக்கு பாருங்க. இப்போ நம்ம வந்து ஜென்ஸ் சீட்டுக்கு போகிறோங்க. ஜென்ஸ் சீட் தான் ஆக்சுவலி. இப்போ லேடிஸ் சீட் பார்த்தா இப்போ ஜென்ஸ் சீட் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் அப்படியே நடந்து போவோம் வாங்க. அப்படியே அதை பார்த்துட்டு அப்புறம் அந்த பக்கம் இந்த ரோஸ் கார்டன் தான். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சொல்கிறேன் இருங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா ரோஸ் கார்டனு ஜென்ஸ் சீட்ரு அப்புறம் இன்னொரு இதுக்கெல்லாம் டிக்கெட் எடுக்க தேவையில்லை. இந்த 30 ரூபாயிலே எல்லா டிக்கெட்டும் அடங்கிடுமா. ஸோ அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. யாரும் வந்து டிக்கெட் எடுத்துட்டு எல்லாம் தனி போய் டிக்கெட் எடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க, வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. ஆனால் அங்கே வந்து யாரும் அதை சொல்லவே மாட்டாங்களாம். இதுக்கு டிக்கெட் எடுங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து ஒரே டிக்கெட்டை வச்சு எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்களாம். அதனால் நம்ம தான் கவனமாக இருக்கணும். அதே தாங்க நம்ம பார்த்தோம்ல லேடிஸ் சீட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது. லைக் அது அங்கே இருக்குது. ஸோ அப்படியே நம்ம மேலே ஏறி இந்த பக்கம் வந்து பார்க்குறோம். அங்கே கீழே பார்த்தோம்ல அந்த ரோடு அப்படிதான் இருக்கு பாருங்கள். வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்குல்ல. நம்மளோட குட்டின்னு மலை. ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் ஃபாகியாக இருக்குது, கொஞ்சம் க்ளவுட் இல்லாமல் கொஞ்சம் கிளியராக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். எந்த ஊர்லேருந்து வரீங்க ப்ரோ? பெங்களூரா? சூப்பர். நல்லா இருக்கா? நல்லா பார்த்தீங்களா? அப்படியா? என்னங்க நீங்கள்? நாங்கள் நேற்று வந்தோம். ஓ சரி, இங்கே தான் ஸ்டே பண்ணிக்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. நான் சென்னை சார், சும்மா விளாக் கேட்க வேண்டி வந்திருக்கேன். விளாக் பண்ணுறது யூடியூப் சேனலுக்கு. ஓகே ப்ரோ. ஆமாம் சார். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ரோஸ் கார்டன் போகணுமா, அது இப்படி போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு பார்த்துட்டு அப்படி கிளம்பலாம். ரோஸ் கார்டன் முடிச்சுட்டு நம்ம அப்படியே இது போயிடுவோம். நம்ம என்னது ஏரி லேக் அங்கே போயிட்டு நம்ம அப்படியே பார்த்துட்டு கிளம்பலாம். இந்த ஆர்ச்சி நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த என்னது பட்டு உலகமா, இந்த இடம் வந்தாலும் டிக்கெட் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு பட்ஜெட் இல்லை. என்னடா நீ எதை கேட்டாலும் பட்ஜெட் இல்லைன்னு சொல்கிறீங்க. இல்லைங்க, ஆக்சுவலி அங்கே வாங்கினா 30 ரூபா டிக்கெட்டு அப்படின்னு 30 ரூபா இதில் சேர்ந்துடும். இது சொல்லலை, இன்னொரு இடம் சொன்னாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு வந்தாலும் டிக்கெட் வாங்கணும் அப்படின்ட்டாங்க. சரி வேணாம், நம்ம இப்படியே போய்டும். அதில் ஒன்றும் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி இப்படியே போய்டும், டைம் வரல, அதுக்கேற்ற மாதிரி அப்படியே கிளம்பிடுவாங்க. இதோ கண்டுபிடிச்சிட்டு வந்தால் ஷார்ட் கட்டு. அப்படி போய் அவங்க சொன்னாங்க அப்படி போய் சுற்றின்னு தான் வரணும் அப்படின்ட்டு. இதோ வந்தாச்சு இல்லை பாருங்கள். எங்கே போனாலும் ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிச்சிட வேண்டியது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பக்கம் போயிட்டு நம்ம அங்கே டிக்கெட் எடுத்தோம்னா அப்படி போய் சுற்றின்னு அப்படி வரணும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் ஆகிடும். ஸோ நானும் முன்னாடி சுற்றி பார்த்ததை வந்துடுச்சு சைடில். அப்படியே இறங்கி போயாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு சொல்லியிருப்பாங்கன்னா அங்கே டிக்கெட் வாங்கணுன்றதுக்காக அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வேணாம், நம்மளுக்கு டிக்கெட் வேண்டாம். அதனால் நம்ம இந்த ஷார்ட்கட்டில் வந்தாச்சு. அப்படி பாருங்கள், முடிப்பு வந்து அப்படி அந்த வழி வந்துருக்கணும். நம்ம அவங்க விடமாட்டேன்றாங்க. ஸோ நம்ம இப்படியே இறங்கிடுவோம். இது வந்துச்சு, அவ்வளோதான். இது வந்து அது இந்த வண்டியெலாம் டிராஃபிக்கில் நின்று அந்த இடம். நம்ம ஷார்ட்டாக வந்தோம்னு நினச்சோம், பார்த்தீங்களா எவ்வளோ பள்ளன்ட்டு. அதுதான் அவங்க சொன்னது கரெக்டு தான் போல். சரி ஓகே, குதிக்கிறதா இல்லை போகிறதான்னு தெரியல, குதிச்சிடுவோம். நம்ம ரோஜா கார்டன் என்ட்ரியாக இருக்கணுங்க. அப்படி போயிட்டு ரோஜா கார்டன் பார்த்துட்டு அப்படியே கீழே கிளம்பிடுவோம். இதுக்கப்புறம் டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ரொம்ப தூரம் நடந்தாச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 15 கிலோமீட்டர் நடந்துட்டு இருக்கோம். ஸோ இப்படியே போயிட்டு ரோஜா கார்டன் பார்த்துட்டு நம்ம அப்படி கிளம்பிடலாம். நிறைய பொருள் விற்கிறாங்க. இதுதான் அந்த ஆட்டுக்கல்.
பட்டமாக இருக்குமா? நான் சொன்னேன் இல்லைங்க, இங்கே வந்து அங்கே டிக்கெட் கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து அதே டிக்கெட் தான் இங்கேயும் கேட்டாங்க. அந்த டிக்கெட்டை காமிச்சு ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் இங்கே வேறு எங்கேயும் இன்னொரு இடத்துல கேட்பாங்க இல்லை, அங்கேயும் போய்ட்டு நம்ம டிக்கெட்டை காமிச்சு போட்டு ரோஸ் கார்டன் நல்லா பெருசு தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் பரப்பளவு இருக்கும் போல இருக்குது. ஆக்சுவலி நம்ம வந்த சீசன் வந்து தப்பான சீசனுங்க. மே ஃபஸ்ட்டு வீக்கில் இங்கே வந்து மலர் கண்காட்சி நடத்துவாங்களாம். ஸோ யாருன்னா வந்தீங்க அந்த டைமில் வாங்க, ஃபுல்லாக மலர் கண்காட்சி நடத்துவாங்க. அந்த நேரத்தில் நம்ம நிறைய ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, காலியாக தான் இருக்குது. வெறும் சீசனே இல்லை, சீசன் டைம் கிடையாது. இப்போது காலியாக தான் இருக்குது. பாருங்கள், எல்லாமே எப்படி சின்ன காஞ்சி போய் தான் இருக்குது. கார்டன் பாருங்கள், ஃபுல்லாக அவ்வளோ தூரம் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு அப்படி பாருங்கள், அவ்வளோ தூரம் தான். நீங்கள் ஃபுல்லாக சுத்தம்னா ஒரு 2 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதை முடிச்சுட்டு அப்படியே நேரம் நம்ம போட் ஹவுஸ் போய் பார்த்துட்டு அந்த லேக் போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ ஆல்மோஸ்ட் 12 ஆகிடுச்சு. ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு பூலாம் எதனா செடியெலாம் வாங்கினா கூட இங்கே வாங்கிக்கலாமா, விற்கிற சேல்ஸுக்குன்னு சொல்லி வச்சுருக்காங்க. வேணா நீங்கள் வந்து வாங்கினா வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஒயின், இந்த சாக்லேட்டு இதெல்லாம் விற்கிற கடைங்க நிறைய இருக்குங்க. வந்தீங்கன்னா வாங்கலாம். ஆனால் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. மயில் பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5-6 மயில் மேய்து உட்காந்துன்னு இருக்கு. ஆம்பளை மயில், பொம்பளை மயில் எல்லாமே. அவ்வளோதாங்க, லேக் வந்தாச்சு. அப்படி இப்படி நடந்துக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்தில் நடந்து லேக் வந்துட்டோம். பாருங்க, அப்படி இந்த பக்கம் காட்டுறேன். இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் வந்து அந்த பக்கம் போயிட்டு அப்படி வரணும் போல். ஸோ என்ட்ரன்ஸ் மட்டும் போவோம், நம்ம இது பண்ண தேவையில்லை, போட்டிங் பண்ண தேவையில்லையா அப்படின்னா போட்டிங்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ பட்ஜெட் இல்லை. கைஸ், நம்மளை சாப்பாடு காலையில் விட்டாங்க கைஸ். ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, சாப்பாடு இங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மீல்ஸ் வாங்கினா அங்கே அலோடு இல்லை சாப்பிட்றதுக்கு. ஒன்லி நான்வெஜ் வாங்கினா மட்டும்தான் இங்கே அலோட கடைகளில் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு. ஸோ மீல்ஸ் வந்து நம்ம மீல்ஸ்லாம் வாங்கின்னு வெளியே தான் போயிடணுமா. ஸோ இது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதான் நான் ஒரு மீல்ஸ் வாங்கியிருந்தேன் 80 ருபீஸு. அங்கே எங்கேயும் அலோடு இல்லை. இங்கே நம்ம இதுதான் நான் பார்க் வந்துட்டேன் வாங்கிக்கினேன். ஸோ இங்கே வச்சு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இங்கே நிலமை. கைஸ், இங்கே சாப்பாடு ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. 80 ருபீஸ் தான். பாருங்கள், சாம்பார், அப்பளம் கொஞ்சம், சாம்பார் காலி பண்ணிட்டேன். இதுதான் ரசம், இது மோராமா, 80 ருபீஸ் தான். ஸோ சாப்பாடு இங்கே கொஞ்சம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இங்கே ஏன்னா வந்தீங்கன்னா சாப்பாடு வந்து எதிர்பார்த்து வராதிங்க. காஸ்ட்லியாகவும் இருக்குது, அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப மோசமாக தான் இருக்குது. நான் நல்ல ஒரு மீல்ஸ் நல்லா சாப்பிட்லான்னு பார்த்தேன். சரி, ஆனால் மீல்ஸ் இங்கே எங்கேயுமே கிடைக்கல. சரி, கிடைச்சாலும் சரி அங்கே போய் பார்த்தா அங்கே உட்காரவும் விட மாட்டுறாங்க. ஏன்டா அப்படின்னா, அது அப்படி தான் சார் அப்படின்றாங்க. சரிங்க, மீல்ஸாக கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அது இந்த மாதிரி இருக்குது. டேஸ்ட்டு ஒன்றும் வேஸ்ட்டு. 80 ருபீஸ் வேஸ்ட். நான்வெஜ் சாப்பிட சொன்னால் அங்கேயும் சாப்பிட சொல்கிறாங்க. அதாவது வந்து நான்வெஜ்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. நான்வெஜ்ஜு கிட்ட போகிற அளவுக்கு நம்மளுக்கு இப்போ பட்ஜெட் இல்லை. இல்லைடா, எல்லாத்தையும் பட்ஜெட் இல்லைன்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. பிரியாணி வாங்கியிருப்பேங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரியாணி மாதிரி இல்லை. இது ஏதோ சின்ன சின்ன அரிசியாக இருக்குது. அது பார்த்தாலே இன்னும் தக்காளி சாதம் மாதிரி இருக்குது. கலரும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு இதுவே இல்லை, ஃபீலே இல்லை. அதனால தான் பிரியாணி வாங்கலை. சரி, 150 போனால் போதும் வாங்கிடலான்னு பார்த்தா கூட அது வாசனையும் அப்படி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. அதனால தான் பிரியாணி வேணாம், சரி மீல்ஸ் சாப்பிட்லான்னு பார்த்தா மீல்ஸ் இந்த கதையாக இருக்குது.
சரி ஓகே வந்தாச்சு, வெளியூரில் இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிடுங்க. இதுதாங்க லேக்கு. அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம இது போகலான்னு பார்த்துச்சு போட்டிங்கு, ஆக்சுவலி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. காஸ்ட்லின்னா இப்போதைக்கு நம்ம பட்ஜெட்டில் தாங்காது, அதனால் வந்து நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ டிக்கெட் இருக்குன்னா நீங்கள் அந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா டிக்கெட் அங்கே எடுத்துகிட்டு இதில் ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க. ஸோ டிக்கெட் காஸ்ட்லாம் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் அப்புறமா போடுறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. இதோட ஆப்போசிட் தான் வந்து நம்ம காந்தி பார்க், சாரி என்னது, அங்கே ஒரு பார்க் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு பார்க் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம போகல. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சுங்க, அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏறி பார்த்தாச்சு. இதோட ஆப்போசிட்டில் தான் வந்து நம்ம இந்த பார்க் இருக்குது. ஸோ அந்த பார்க்கு காந்தி பார்க், அந்த காந்தி பார்க் போகல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த ரோஸ் கார்டன் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. நான் அதனால தான் உள்ள எடுத்து காட்டல. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காம பாருங்கள், நல்லா தான் இருக்கும். கிட்ஸுக்கெலாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பட்ஜெட்னு சொல்லிட்டு இருந்தானே என்னடா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஒரு நோட்டு பண்ணுறதுக்கு நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா நான் சென்னையிலேருந்து சேலம் வரைக்கும் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 135 அன்ரிசர்வ்டு. ஸோ சேலம்லேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து ஒரு 30 ருபீஸு, 165. அப்புறம் வந்து இங்கே டிக்கெட்டில் சின்ன சின்ன இதெல்லாம் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 30, 40, ஒரு 15. ஸோ அதெல்லாம் சேர்த்து ஒரு 50, 130, 165, ஒரு 50, ஆல்மோஸ்ட் வந்து 210 ஆகிடுச்சா. இதுதான் வந்து செலவு. இப்போ போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 135. ஸோ என்ன ஆகும், அதான் 400, 450 ஆகுது. ஸோ என்னோட பட்ஜெட் இதுதான். ஆனால் நீங்கள் இதே நினச்சி நீங்கள் வந்தீங்கன்னா கஷ்டம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம தண்ணி குடிக்க வேண்டியது இருக்குது, சாப்பிட வேண்டியது இருக்குது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அதே பட்ஜெட்டில் இங்கே வராதிங்க. எனக்கு வந்து இப்போ 450லேருந்து 470 ருபீஸ் ஆச்சு. ஸோ அதே பட்ஜெட்டில் நினச்சின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கே வந்து நிறைய செலவுலாம் இருக்கும், சின்ன சின்ன செலவுலாம் இருக்கும். அது கண்டிப்பாக எக்ஸஸ் ஆகிக்கினே தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க. என்னடா அவன் சொல்லிட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம போயிடலாம், 450 ரூபாயில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வராதிங்க. கண்டிப்பாக கஷ்டம் தான். நான் சும்மா ஒரு வீடியோக்காக இது பண்ணியிருக்கேன். ஸோ இது எவ்வளோ தான், அது எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ண முடியுன்றதுக்காக நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ நீ அதே மைண்ட் செட்டில் வராதுங்க. எப்பவுமே நீங்கள் காசு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டே வாங்க. ஸோ இதாங்க விளாக். இப்போ நம்ம கிளம்ப வேண்டியது தான். இப்போ கீழே போயிட்டு இப்போ கீழே சேலம் போயிட்டு, சேலம்லேருந்து ட்ரெயின் இருக்கேன் 5:30 மணிக்கு. ஸோ இப்போ வந்து 2:30 மணி ஆயிடுச்சு. போய் அந்த ட்ரெயினை பிடிச்சி நேராக அதுவும் அண்டர்ஸ்டேட்டில் தான் போகிறோம். ஸோ அப்படியே போயிட்டு கிளம்ப வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை பை. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ட்ராபேக் இருக்குங்க. என்னென்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி நிறைய இது எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கேயும் இல்லைங்க, எல்லாம் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஜனங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தண்ணி கொஞ்சம் கிடைச்சா தான் நல்லாயிருக்கும். தண்ணியும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதே மாதிரி டாய்லெட் வசதியும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் இங்கே ட்ராபேக் இருக்குது. சரி, நம்ம அப்படியே போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பஸ் ஏறி அப்படியே சேலம் கிளம்புவோம். 5:30 மணிக்கு ட்ரெயின். ஸோ அது மிஸ் பண்ணிட்டாலும் கஷ்டம். அப்புறம் நம்ம நைட்டு வீட்டுக்கு போய் சேர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இப்போ போனால் தான் சரியாக இருக்கும். நாங்கள் அப்படியே போயிட்டு இது பண்ணுவோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். தேங்க்யூ, பை பாய்.